எல்லாருக்கும் வணக்கம். படத்தோடைய ட்ரெய்லர் பாடல் எல்லாம் கேட்டேன், பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் லுக் வெரி பியூட்டிஃபுல், வெரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் பிரதர். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a bit scary and thriller இருக்குது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு see என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டோரி நல்லா போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டட். உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. இப்போ சின்ன படங்கள் ஒரு சின்ன பதிவு என்னென்னா, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மீடியாஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா ஜாமான்களும் ஈக்குவலாக இந்த படத்துக்காக நிச்சயமாக வந்து குரல் கொடுக்கணும். சின்ன படங்கள் பெரிய பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது இப்போ நடந்துகிட்டும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ப்ரொடியூசர் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பேரரசு சார் சொன்ன மாதிரி வில்லன்னு கூப்பிடுறதா இல்லை கதாநாயகன்னு கூப்பிடுறதான்னு தெரியல. இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகனான அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். First of all, people on the stage, namaskaram, and ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரோபோ சார், we worked together as I'm suffering from காதல்ல, and now it's such a surprise நான் உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. Thank you so much for being here, sir, and thank you so much for everyone being part of this. And சூரியன் சார், எனக்கு சூரியன் சார் ஒன்று நிமிஷம், நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் படத்தில் கூப்பிடும்போது நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க, அவ்வளோ தான் சொன்னீங்க. இப்போ ஆடியோ லான்ச்க்கு வர சார் நீங்கள் தான் ஹீரோ, நீங்களும் ராஜீவ் சாரும் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சார், எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆமாம் சார். சார் இல்லை சார், நான் கரெக்டாக நானே ஒரு நீஷ் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு வில்லனாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு நீங்கள் ஹீரோ அப்படியெல்லாம் நான் போக தேவையில்லை சார். டெஃபினெட்லி ஐ திங்க் இட்ஸ் நோ ஆன் அ வெரி நைஸ் அண்ட் அ சீரியஸ் நோட். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். I think it's very sweet of you, and எனக்கு இந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லை. நான் நார்மல் I used to work in ad agency. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன், தியேட்டர் நிறைய ஒரு 10 வருஷம் தியேட்டர் பண்ணேன். அண்ட் மேடையில் வரும்போது எனக்கு கேரக்டராக வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அபிஷேகாக பேசும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, அதுதான் எனக்கு ப்ராப்ளம். பட் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் சே தட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த 100 people or 200 people ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நாங்கள் ஒரு ஆக்டர்ஸாக நான் பேசுகிற டைலாக்ஸ், நான் அந்த ஸ்டண்ட்டோட சீக்வன்சஸ், நான் எப்படி இருக்கேன் ஸ்க்ரீனில், என்ன மாதிரி டைரெக்ஷன், என்ன மாதிரி மியூசிக், அது எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. லைக் ஷங்கு சார், I would like to call Godwin. I'd like to even thank I would like to thank Mani. They were all part of the team who actually helped me create. So yes, you can see all of us on screen. We are the ones who are doing it. But because of so many people working with us, I think that is the real success. You created a team, Suryan sir. நீங்கள் ஒரு டீமை க்ரியேட் பண்ணீங்க, ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணீங்க. அண்ட் சார்வகா ப்ரோ, I love you. You've been a strong support. You held the team. ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நமக்கு நம்ம ப்ரொடக்ஷனில் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸ் டேட். பட் தென் ஹரிசா, யூ கேம் ஆன் போர்ட். இன்க்ரெடிபிள். தட் இஸ் வென் நம்ம லைக் வி தாட் ஓகே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த சின்ன ஒரு படத்தையும் நம்ம வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த வேர்ல்ட், வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த பீப்புள். அண்ட் அதுதான் முக்கியம் சார். இப்போ அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம், அந்த பயணம், அதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் எவ்ரி ஒன் கேன் சப்போர்ட் அண்ட் ஷுட் சப்போர்ட் அ ஃபில்ம் வித் பியூர் இன்டென்ட். தட்ஸ் ஆல். பிஃபோர் தட் கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜீவ் ப்ரோ, யூ ஆர் ஃபேபுலஸ் டு ஒர்க் வித். ஐ எம் ஸோ சாரி. இந்த ஸ்டண்ட் நீங்கள் அவங்க ஹைட் பாருங்கள், அவங்க வெயிட் பாருங்கள், அவங்க கலர் பாருங்கள். இப்போ அவங்க கூட ஒரு ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கேன். இமேஜின் பண்ணுங்கள்,
ஒரு நான் அவங்களுக்கு கூட ஸ்டன் பண்ணும்போது அவங்க பார்த்து 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 ஸ்டன் பண்ணாங்க. ஐயோ அவனுக்கு பட்டுனா அவங்க பொட்டுன போயிடும் அந்த மாதிரி. ஸோ பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். இட் வாஸ் ஹவு யூ ஹேண்டில்ட் மீ. ஐ வாஸ் ஆல்சோ நர்வஸ். ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு வரேன், எனக்கு என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, நீங்கள் ஷூட் ஸ்பாட்டில் வந்தால் போதும். சூரியன் சார் வாஸ் லைக் ப்ரோ நீங்கள் கரெக்டாக ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கீங்க, அப்படியே வாங்க ஒன்றுமே பேசாதீங்க, அப்படியே இருங்க, அப்படி டர்ன் பண்ணுங்கள், அப்படி டர்ன் அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன். மணி ப்ரோ would come and say ப்ரோ நான் மணிக்கிட்ட பேசுவேன், மணி ப்ரோ டயலாக்ஸ் என்ன மாதிரி பேசணும் எப்படி பேசணும். மணி இஸ் லைக் இல்லை டென்ஷன் வேணாம், ஒரு ஷார்ட் ஒரு 20 minutes ஷார்ட் முன்னாடி he'll give me the entire setup, எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும் ஃபுல். அண்ட் அதுக்கு and then co-director Mani. So please Mani sir, thank you so much for being such an integral part of Sadik. If not for you and if not for the entire team, Sadik would not have been created. And Godwin அவர்தான் நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே ஸ்பஷ்டமாக பேசலை, கொஞ்சம் இங்கெங்கே அங்கங்கே போகுதுன்னு. டயலாகில் எப்படி எடிட்டிங் எப்படி நம்ம டப்பிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணலாம் சார். விதவுட் யூ அதான் நான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரம் த சவுண்ட் இன்ஜினியர், ஃப்ரம் த சவுண்ட், ஃப்ரம் த டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாமே நிறைய ஒரு டீம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பை பிஃபோர் சீயிங் வெதர் த ஃபில்ம் இஸ் குட் ஆர் பேட், நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் give it a chance. And before I forget one more thing, Yukta Pravi, you just light up the screen whenever you come on screen. You have the grace, you have the charm, and you have something that is very innately pure. So thank you so much for being such a sport and such a great human being. So thank you so much. Thanks. அதாவது என்னன்னா, நான் சமீபமாக அந்த சோஷியல் மீடியாவிலாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் சார்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் வந்து இந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தமாக வந்து இது சிவிலிட்டியில் மேடையில் பேசலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அவர் கேட்கறதில்லன்ற மாதிரி அதில் நான் படித்தேன். இது வந்து இன்றைக்கி என்னென்னா, தொடர்ச்சியாக நான் நிறைய படங்களை வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு படத்தை ஒரு அவுட் போட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அந்த காப்பிரைட்ஸுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இந்த ஒரு சாங்குடைய அதுவும் இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா ஒரு 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 சின்னதாக ஒரு சரணங்களோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு இதை சேர்த்தோம்னா உடனே அதுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பண்ணுற பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்ஜெட் எல்லாம் போட்டு இவ்வளோ பண்ணும்போது அந்த காப்பிரைட்ஸை வந்து நம்ம வாங்கி பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பொதுவாக நாங்கள் முதல்லலாம் பேசும்போது தேட்டர் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், இப்படிலாம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு படம் தான் வந்து தீர்மானிக்குது படம் போய் சேர்றதோ சேராதோ. ஆனால் அதை தாண்டி எடுத்த படத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. அந்த 1000 பிரச்சனையில் இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷமாக ஊடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த காப்பிரைட்ஸ், ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது தன்னுடைய பகுதியில் வந்து மதுரையோ தேனியோ சம்திங் எனி ஒன் ஊரில் வந்து அவர் ஒரு ஒரு பாடலை வந்து அவர் ரசிச்சிருப்பார். அதை அவருடைய படத்தில் பின்னாடி ஒரு சின்ன ஓரமாகவோ இல்லை ஒரு வீடியோவில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு வியாபார ஒரு இதுதான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பாடலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன்களை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படின்னும் போது அவங்க படத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது சிறு படங்களில் வந்து அந்த காப்பிரைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சமீபமாக வந்து லப்பர் பந்துன்ற படத்தில் அந்த படம் என்ன ஒரு சின்ன கான்செப்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அந்த பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சாரோட சாங்கு தான் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் கொண்டு வந்தது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு வெற்றியை பார்க்குறது, ஒரு படம் எடுக்கிறதும் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த காப்பிரைட் சம்மந்தமாக சமீபத்தில் தேவா சார் வந்து என்னுடைய படத்துக்கு எந்த விதமான பணமும் தேவை, எனக்கு கோடி முக்கியம் விட கோடிகளை கொடுக்குற ரசிகர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய ஒட்டுமொத்த டெக்ஸ்டர் குழு சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ச்சியாக
இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ எங்களுக்கு சேர்த்திங்கன்னா தொடர்ச்சி நாங்கள் அடுத்தடுத்து பயணப்படுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டலாக இருக்கும். இன்னும் இந்த படத்துக்கான ப்ரெஸ் ஷோ ரிலீஸ் மற்ற எல்லா அப்டேட்ஸும் வரும்போது பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. பட் இட் வாஸ் நாட் லுக்கிங், அதாவது அது வந்து ஆபாசமாக தெரியல, கண்டிப்பாக தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கொரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும். பட் த வே தட் விஷுவல் கொரியோகிராஃபி வாஸ் டன், எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை. உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காமல் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லொக்கேஷன்ஸ், மியூசிக் அகெயின் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். there is a bonding which I can see. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபில்ம். கதை இருக்குது, திரைக்கதை கண்டிப்பாக இருக்கணும். இவர் வேற எங்கள் படத்தில் என் மானத்தை வாங்கிட மாட்டிய, என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா வந்து அது ஸ்க்ரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னதுதான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளோதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் எண்ட் யூசர்ஸ் பார்க்குறவங்க மக்கள். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, ப்ரெஸ், நியூஸ். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த பட்டும் படாமல் தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியாக அதை பாயிண்டாக எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்ளின்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுகிறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமாவில். அதுக்கு மீடியா நீங்கள் கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதோ ஒன்று போடுங்க, ரீச் ஆகட்டும் எல்லாருக்கும். நன்றி. ப்ளீஸ் ஸ்டே பேக். ஒரு நிமிஷம். படம் வந்து ஒரு இந்த என்னோட ஜேர்னியில் இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதாவது பிஆர்ஓ வெங்கட் சாரும் டைரக்டர் சூரியன் சாரும் ரிலீஸ்க்காக ஒரு நாள் பேசினோம். படம் பார்த்தோம். ஆக்சுவலாக தமிழ் அண்ட் மலையாளத்தில் ரெண்டு லாங்குவேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது என்னென்னா 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 5 வயசில் வந்து சின்ன பசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அதில் வர ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெறுப்பு தான் ஒரு ஒட்டுமொத்த படத்துலேயும் முக்கியமான கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அன்றைக்கே மன்னிப்புன்னு ஒரே ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தா இந்த கதையே இல்லை. அந்த மாதிரி தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்க கதையில் வச்சுருந்தாங்கன்னா டோட்டலாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்காது. அதில் நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ், அந்த கொலைகள், அந்த மாதிரி விஷயம், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படத்தில்
ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த டீமுமே. சூரியன் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த படத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அதில் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான். கடைசியாக வந்து அவன் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தான். இவன் 20 வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ட்ராவல் ஆகிருக்கான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன், ராம் என்டர்டெய்னர்ஸ், பிரகாஷ் சார் அவர் வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தருண் சார் வச்சு அதுக்கு அடுத்ததாக தமிழில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் எடுக்கிறதே ரொம்ப போராட்டமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக வந்து ஒரு தமிழ் படத்தில் எல்லா விதமான ஒரு களமும் வந்து தொட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். அனைத்து பத்திரிகை ஊடக அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். காலையிலையும் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து அப்படியே 2-3 ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ அது சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்டரை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட் எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சா ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த வேலையில் அவர் வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. இது பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவொடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவு வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துட்டாரு. ஆனால் அவரை நிற்கும் போது இவர் இத்தினூண்டு சைஸில் இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் வந்து இப்போ போய் சீன் சொல்கிறான்னு வைங்க சார், காலையில் நம்ம வந்து அப்படியே விரட்டி போகிறோம் சார். அவர் சொல்லுங்க ఎందుకు టెల్మి ఇక్కడ చూసుకురండి నేను விரட்டுக்குண்டி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமரா வந்து கிரேனில் தூக்குறதுக்கு பதில் அவரையே கிரேனில் தூக்கி உட்கார சொல்லணும். இவருக்கு வந்து கிரேன்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து கிரேன் ஷாட் இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில் கொடுத்துடலாம் சார், நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்பி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார், படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளையை சுற்றியே டூயட் பாடியிருக்காடா, நீ பார்க்காம விட்டுட்டா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளவு என்ன ரசித்தாலும் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நான் பேரரசாரை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டன்சத்திரம், தாராபுரம், ஜெம்பட்டி, திண்டுக்கல், பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசார் தான். நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு, வெங்கடரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை
தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ. அவர்களுக்கு ரோபோசங்கர் சார் அவர்கள் சாவி அறிவிப்பார். சார் இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க சார், சார் இங்கே பாருங்க. இந்த திரைப்படத்தை வாழ்த்து பேசின நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கும் சினிமா விமர்சகர்களுக்கும் நன்றி. கேமரா பாருங்க, ஸ்ட்ரைட் உதயம் தான் கேமரா வருங்க. பின்னாடி கொஞ்சம் லைட்டாக பேக்ல ஆமாம், நல்ல பின்னாடி வாங்கினா மொபைல் வரும் தான். பின்னாடி வாங்கலாம். Sorry. Dexter in the movie. First, thank you so much. Prakash sir, producer. Charvaga sir, producer. Prakash sir. Avrada first na கூப்பிட்டு. Suryan ji, Adi sir, Sneha ma'am, Srinath Vijay, Manigandan Shanku. And Godwin இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறேன். அவரை பாருங்க, கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட். இப்போ ஒரு படத்து கூட நடிக்க போகிறேன். ஸோ இந்த படம் வந்து சார் ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும், இது வந்து ஒரு த்ரில்லர். ஆனால் இது ஸ்டோரி பண்ணது சிவம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது சூரியன் சார். அப்போ ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒய் என்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. எதுக்கு இந்த கேரக்டர் இது பண்ணுறான்? எல்லா சீனில் வந்து அது இருக்கும். ஆனால் இது ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு. அப்போ கேரக்டர்ஸ் நான் அபிஷேக் எல்லாரும் கேட்குறேன், சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும்? ஷூட் ஸ்டாப் ஆகிடும், ஒரு ½ ஷூட் ஸ்டாப் ஆகிடும். சூரியன் சார் அது நினச்சிட்டே இருக்கு, எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும்? அந்த சீனை கட்டு, அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு தான் அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் இந்த படத்தில் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க. That's all I have to say. Thank you. எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். டெக்ஸ்டரில் எனக்கு இப்போ ஆக்ட் பண்ணிட்டா ராஜபடா சார், யுக்தா அண்ட் அபிஷேக் சார், சித்தாரா, ஹரிஷ் பரேடு சார் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட ஆதி சார், நீங்கள் தான் ஆக்சுவலி சூப்பராக பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்ரீநாத் சார் சூப்பர், லவ் யூ. அண்ட் ஸ்னேகா மேடம் கோரியோகிராஃபி நல்லா பண்ணிட்டாரு. படம் பாருங்க, எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.